Welcome back to the session. So this session is about fabrication process and testing of hobby project remote controlled home appliances. This is Venkatasamy from National Engineering College. So இதோட first வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா the remote controlled home appliances ஓட circuit explanation பார்த்தோம். அதே மாதிரி இந்த செகண்ட் வீடியோவில் எப்படி இதோட PCB லேஅவுட் வந்து ப்ரோட்டஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி மேக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த ரெண்டு வீடியோவும் பார்க்காதவங்க இந்த டெஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு வீடியோவும் பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸில் ரெண்டு ஸ்டெப்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்கிறது ஸ்கிமேட்டிக் வரைகிறது யூஸிங் ப்ரோட்டஸ் சாஃப்ட்வேர். செகண்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா PCB லேஅவுட் மேக் பண்ணுறது, இந்த சர்க்யூட் டயக்ராமோட PCB லேஅவுட். ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப்பும் ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ மூணாவது ஸ்டெப் என்னென்னு கேட்டிங்கன்னா இதை பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அந்த PCB லேஅவுட்டை ஒரு டோனர் பேப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பேப்பரில் நம்ம வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் உள்ள இந்த PCB லேஅவுட்டை நம்ம காப்பர் போர்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் யூஸிங் அயன் பாக்ஸ். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பேப்பரில் உள்ள PCB லேஅவுட்டை நம்ம காப்பர் போர்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் தேட் அந்த போர்டில் உள்ள அன்வான்ட் போர்ஷன்ஸ், அதாவது இந்த PCB ட்ரேசஸ் தவிர்த்து இந்த ரிமைனிங் போர்ஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு எரேஸ் பண்ணணும். ஸோ அதை எப்படி நம்ம எரேஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் ஆசிட் சொல்யூஷன் பெரிக்ளோரைடு. ஸோ அது எப்படின்னு பார்க்க போகிறோம். தென் ஃபைனலாக வந்து ஃபேப்ரிகேஷன் ஆஃப் காம்பனன்ட்ஸ் பை யூஸிங் சால்டரிங் அண்டு டெஸ்டிங். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம PCB லேஅவுட்டை இந்த டோனர் பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் PCB லேஅவுட். ஸோ இப்போ இந்த லேஅவுட்டை இந்த காப்பர் போர்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ திஸ் பிளெயின் காப்பர் போர்டு. இந்த டாப் சர்ஃபேஸில் ஃபுல்லாக காப்பர் தான் இருக்கும். ஸோ இந்த போர்டுக்கு இந்த லேஅவுட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த எக்ஸாக்ட் டைமென்ஷனை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறோம். ஸோ இந்த 6x4 சைஸுக்கு நம்ம அந்த A4 சைஸ் பேப்பரை கட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லேஅவுட்டை அந்த காப்பர் போர்டு மேலே வச்சு நம்ம ஹீட் பண்ண போகிறோம். காப்பர் போர்டு மேலே அந்த லேஅவுட்டை சர்ஃபேஸ் மேலே படுற மாதிரி வச்சுட்டு மேலே ஒரு A4 சைஸ் பேப்பர் வைக்க போகிறோம் பை சேஃப்டி பர்பஸ்காண்டி. நம்ம அயன் பாக்ஸை வந்து காட்டன் பொசிஷனில் வச்சுக்கிட்டு அந்த போர்டு சேக் ஆகாமல் நம்ம அயன் பண்ண போகிறோம். எக்ஸாக்டாக ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து அயன் பண்ணால் போதும். நம்ம அயன் பண்ணலாம், மூவ் பண்ணலாம், பட் போர்டு மூவ் ஆகக்கூடாது. ஸோ ஆஃப்டர் 3 மினிட்ஸ் கழிச்சு இந்த A4 சைஸ் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். தென் அந்த டோனர் பேப்பரை ரிமூவ் பண்ணதுக்கு அந்த போர்டோட ஹீட் வந்து கொஞ்சம் எவாபரேட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஹீட் ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இதுவுமே ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும். ஸோ ஆஃப்டர் தேட் நம்ம அந்த டோனர் பேப்பர் ரிமூவ் பண்ணிங்கன்னா ஸோ அந்த பேப்பரில் உள்ள லேஅவுட் வந்து அந்த காப்பர் போர்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்க நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம PCB லேஅவுட் வந்து இந்த காப்பர் போர்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட PCB போர்டு. ஸோ அந்த PCB போர்டில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த காம்பனன்ட்ஸை வந்து நமக்கு வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு we have to make a holes. இது பிளைன் போர்டு. இந்த பிளைன் போர்டு இந்த மாதிரி நமக்கு வந்து PCB லேஅவுட்டை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் ட்ரில் பண்ணணும். ஸோ இந்த IC அண்ட் காம்பனன்ட்ஸ் உள்ள ஏரியாவில் ட்ரில் பண்ணணும் யூஸிங் PCB ட்ரில்லர். ஸோ இந்த PCB ட்ரில்லர் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ட்ரில்லர் யூஸ் பண்ணி ட்ரில் பண்ணணும். ஸோ எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ
ஒரு பிசிபி ட்ரில்லர். இதில் வந்து ஒரு 0.8 mm பிட்டை வந்து நான் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். ஒரு 4 to 5 ப்ரெஸ்ஸஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா ஹோல் மேக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா காம்போனன்ட்ஸுக்குமே ஹோல் மேக் பண்ணணும் யூஸிங் பிசிபி ட்ரில்லர். இந்த போர்டில் ஹோல் இருக்கு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை மாதிரி போர்டு ஃபுல்லாக ஹோல் மேக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டு ஃபுல்லாக நம்ம ஹோல் மேக் பண்ணியாச்சு. காம்பனன்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம எல்லா இடத்தையுமே ஹோல் மேக் பண்ணிட்டோம் இந்த ட்ரில்லர் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் இந்த போர்டோட எட்ஜஸ் ஃபுல்லாக நமக்கு வந்து எரேஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு தெரியும் இந்த போர்டோட எட்ஜஸ் ஃபுல்லாக. ஸோ அதை நம்ம எப்படி சரி பண்ணலான்னா யூஸிங் மார்க்கர் பென், இந்த பெர்மனன்ட் மார்க்கர்னு சொல்லுவாங்க, அந்த மார்க்கர் பென் யூஸ் பண்ணி இந்த போர்டோட எட்ஜஸ் வந்து நமக்கு இந்த எரேஸ் ஆகிருக்கக்கூடிய இந்த பிளாக் கலர் போர்ஷன்ஸ் எல்லாமே நம்ம சரி பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த போர்டு வந்து பெரிக்ளோரைடு சொல்யூஷனில் போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒரு ட்ரே எடுத்துக்கிறோம். ட்ரேயில் கொஞ்சம் வாட்டர் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பெரிக்ளோரைட் பவுடர். இது கொஞ்சம் நாளானதுனால இது லிக்விடாக மாறிடுச்சு. பட் யூஸ்வலாக பவுடர் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இதோட கான்சன்ட்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா இந்த வாட்டர் வந்து ஓரளவுக்கு டார்க் காஃபி கலரில் இருக்கணும். ஒரு டார்க் காஃபி கலரில் இந்த கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம கான்சன்ட்ரேஷன் ரெடி பண்ணிவிட்டு நம்ம கையில் இருக்கிற பிசிபி போர்டை நம்ம உள்ளே டிப் பண்ணிடலாம். ஸோ இது எக்ஸாக்டாக 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். அந்த பிளாக் கலர் போர்ஷன்ஸ் தவிர்த்து இந்த ரிமைனிங் கோல்டன் கலர் போர்ஷன்ஸ் எல்லாமே எரேஸ் ஆகிறதுக்கு. இதில் பார்த்தா தெரியும் இந்த நடுவில் ஃபுல்லாக இந்த கோல்டன் கலர் போர்ஷன்ஸ் எல்லாமே காப்பர். அந்த காப்பர் எல்லாமே எரேஸ் ஆகணும். ஸோ இதுக்கு வந்து 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் ஆகலாம். இப்படி ஷேக் பண்ணிகிட்டே இருந்தேன்னா கொஞ்சம் குயிக்காக எரேஸ் ஆகும். ஸோ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த போர்டில் உள்ள மிடில் உள்ள காப்பர் போர்ஷன்ஸ்லாம் எரேஸ் ஆயிடுச்சு. இந்த போர்டை வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டு இந்த போர்டை ஒரு பியூர் வாட்டர் வச்சு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வாட்டர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணியாச்சு. இப்போ சப்போஸ் இந்த பிளாக் கலர் போர்ஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சம்டைம்ஸ் அப்படியே விடனாலும் விட்டுடலாம். இந்த பிளாக் கலர் போர்ஷன்ஸ் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்க்ரப்பர், கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரப்பர் அண்டு சோப், அப்படி இல்லைன்னா நீங்கள் டின்னர் யூஸ் பண்ணலாம். இந்த பெயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டின்னர் யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பிளாக் கலர் போர்ஷன்ஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபுல்லாக இந்த கோல்டன் கலரில் இந்த போர்டு வந்து மாறிடும். ஸோ ஆஃப்டர் தி க்ளீனிங் ப்ராசஸ் போர்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக கோல்டன் கலரில் இருக்கும்.
ஸோ அந்த போர்டு இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா சால்ட்ரிங் நம்ம உடனே பண்ணிடணும், லேட் பண்ணக்கூடாது. ஒரு 1 வீக் கழிச்சு பண்ணிங்கன்னா இந்த கலர் வந்து மாறிடும். கலர் மாறிடுச்சுன்னா இந்த சால்ட்ரிங் வந்து கரெக்டாக அதில் ஒட்டாது. ஸோ the board is now ready for soldering. சால்ட்ரிங் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சால்ட்ரிங் பண்ண தேவையான காம்பனன்ட்ஸ் எடுத்துக்கிட்ட போகிறோம். இது ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இல்லைன்னா சர்க்யூட் டயக்ராம் சொல்கிறோம். ஸோ இது வந்து இந்த ப்ரோட்டீஸ் சாஃப்ட்வேர்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணது. மேலே உள்ளது டாப் சில்க் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். டாப் சில்க்ங்கிறது நம்ம எதுக்கு அப்படின்னா அந்த பிசிபி போர்டில் எந்தெந்த காம்பனன்ட்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு நம்ம அக்யூரேட்டாக சொல்லணும். இது வந்து ஸோ அதை யூஸ் பண்ணி நமக்கு சால்ட்ரிங் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா சம்டைம்ஸ் இந்த காம்பனன்ட்ஸை மாற்றி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ காம்பனன்ட்ஸ் 1 by 1 பார்க்க போகிறோம். The first component 4017 decade counter. The next IR receiver TSOP 1738, relay 12 volt relay, IC 7805 voltage regulator IC, then filter capacitor 1000 microfarad, then diode rectifier process க்கு 2 diode 1N4007, then one 47 MFT 1 microfarad capacitor, then BC559 PNP transistor, BC547 NPN transistor, LEDs for indication, next resistance 100 ohm. இந்த வேல்யூ வந்து கலர் கோட் யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 470K, $330 ohmல 2 நம்பர் ஃபார் LEDs. இது 4.7K, then 3.3K, 10 kilo ohm, and finally 1 kilo ohm. ஸோ நான் எல்லா காம்பனன்ட்ஸும் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இதே சீக்வன்ஸில் நம்ம போர்டில் சால்ட்ரிங் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பிசிபி போர்டு எடுத்துக்கலாம். இந்த போர்டில் இந்த சீக்வன்ஸில் இதை சால்ட்ரிங் பண்ண போகிறோம். சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு இந்த 3 இம்பார்ட்டன்ட் திங் நமக்கு வேணும். ஒன்று சால்ட்ரிங் அயன் 25 வாட்ஸ், அதுக்கப்புறம் சால்ட்ரிங் பண்ணதுக்கு ஃப்ளெக்ஸ் அண்ட் லெட் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 முக்கியமான திங்ஸ் வேணும். இந்த ஃப்ளெக்ஸு கெமிக்கல் ஏஜென்ட், தென் லெட். இந்த 3 இருந்துச்சு அப்படின்னா நம்ம சால்ட்ரிங் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எதை சால்ட்ரிங் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெகுலேட்டர் ஐசி 7805. ஸோ கரெக்டாக அந்த பின்னை வச்சுக்கிட்டு எக்ஸஸாக இருந்தால் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளெக்ஸ் அதில் ப்ரொவைட் பண்ணணும். இந்த ஃப்ளெக்ஸுங்கிறது கெமிக்கல் ஏஜென்ட். அந்த ஃப்ளெக்ஸை வச்சோன்னா இந்த சால்ட்ரிங் வந்து ஸோ ஃப்ளெக்ஸ் மேலே வந்து பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் சால்ட்ரிங் அயன் யூஸ் பண்ணி அந்த பின்ஸை சால்ட்ரிங் பண்ண போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சால்ட்ரிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட சால்ட்ரிங் அயன் எப்படி இருக்கணும்னா அந்த போர்டுக்கு 45 டிகிரி ஆர் அதை விட கம்மியாக இருக்கணும். ஸோ யூஸ்வலாக ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த சால்ட்ரிங் ஏன்னா போர்டுக்கு பெர்பெண்டிகுலராக வைப்பாங்க. ஸோ அப்படி வச்சு சால்ட்ரிங் பண்ண முடியாது. மினிமம் 45 டிகிரி இருக்கணும் போர்டுக்கும் உங்களோட சால்ட்ரிங் அயனுக்கு நடுவில். ஸோ இந்த ஐசி சால்ட்ரிங் பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட்டு இந்த 4017ஓட ஐசி பேஸ், ஐசி ஹோல்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஐசி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ஹோல்டர் இல்லாமல் இல்லை ஐசி பேஸ் இல்லாமல் நம்ம ஐசி மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம எந்த ஐசி யூஸ் பண்ணாலும் இந்த ஐசி பேஸ்ன்னு சொல்லுவாங்க, இதை வாங்கிக்கிடணும். இந்த பின்ஸ் எல்லாத்தையும் நான் வளைச்சி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த எல்லாத்தையும் வந்து ஃப்ளெக்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். ஃப்ளெக்ஸ் ரொம்ப வச்சக்கூடாது, லைட்டாக மைல்டாக வைக்கணும் ஃப்ளெக்ஸு. சால்ட்ரிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் 45 டிகிரியில் சால்ட்ரிங் அயன் இருக்கும், லெஃப்ட் சைடு 45 டிகிரியில் இந்த சால்ட்ரிங் லெட் யூஸ் பண்ணியிருப்பேன். 45 டிகிரி ஆர் லெஸ். இந்த சால்ட்ரிங் அயன் பெர்பெண்டிகுலராக யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம எவ்வளவு லெட் வேணுமோ அவ்வளோ லெட் தான் வைக்கணும். எக்ஸஸாக வச்சோன்னா பின்ஸு ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும். அந்த ஏரியாவுக்கு எவ்வளோ லெட் வேணுமோ அவ்வளோ லெட்டு ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஐசி சால்ட்ரிங் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி இந்த போர்டில் இந்த கரஸ்பாண்டிங் காம்பனன்ட்ஸ் அந்த டாப் சில்க் லேஅவுட் யூஸ் பண்ணி நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிசிபி ரிலே, 12 வோல்ட் ரிலே, 230 வோல்ட் இன்டர்ஃபேஸ்க்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். பவர் சப்ளை ஃபில்டர், எக்ஸஸாக இருக்கக்கூடிய லீடை கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு கட்டர், சால்ட்ரிங் அயன், லெட்டு பேஸ்ட்டுங்கிறது ஒரு எசென்சியல் டூல்ஸ். உங்கள் ஹாபி எலக்ட்ரானிக்ஸாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இப்போது எல்லா காம்பனன்ட்ஸையும் நம்ம சால்ட்ரிங் பண்ணி முடிச்சிட்டோம். தி கரஸ்பாண்டிங் பிளேசஸில் யூஸிங் தி டாப் சில்க் லேஅவுட். ஸோ அந்த பிரிண்ட் அவுட் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதில் ஐசியை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஐசி ஹோல்டரில் 4017 டிகேட் கவுண்டர் ஐசி. அதில் ஐசியை ப்ளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம இன்புட் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இன்புட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு 3 ஹோல்ஸ் இருக்குது. 12012 அப்படின்னு நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இதில் கனெக்ட் பண்ணணும். இதுதான் வந்து 12012 டிரான்ஸ்ஃபார்மர், 500 மில்லியாம்ஸ். ஸோ அந்த க்ரீன் கலர் வந்து ப்ரைமரி சைடு 230 வோல்ட்டு, செகண்டரி சைடு வந்து நமக்கு அவுட்புட் வந்து ஏசி வோல்டேஜ் 12012. நம்ம அந்த இன்புட்டில் கனெக்ட் பண்ணுறோம். 12, இந்த ரெட் கலர் வந்து 0. Again the next is 12. ஃப்ளெக்ஸ் வச்சுக்கலாம்.
நம்ம இன்புட்டில் ட்ரான்ஸ்ஃபார்மரை கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு ப்ரைமரிக்கு நம்ம 230 வோல்ட் அப்ளை பண்ணணும். இதை ஒரு 230 வோல்ட் சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணுறோம். சுவிட்ச் ஆன் பண்ண போகிறோம். ஸோ அந்த சப்ளை சுவிட்ச் ஆன் பண்ணோடனையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு எல்இடி க்ளோ ஆகும். Q0 உள்ள எல்இடி க்ளோ ஆகும். நம்ம ரிமோட் யூஸ் பண்ணாமலே நம்ம ஃபஸ்ட்டு தியரியில் பார்த்தோம். கிளாக் அப்ளை பண்ணாமல் Q0 அவுட்புட் வரும். நம்ம ரிமோட் ப்ரெஸ் பண்ண அப்படின்னா Q1 அவுட்புட் வரும். ஸோ ரிமோட் ப்ரெஸ் பண்ண போகிறோம். ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணுறேன். லைட் எரியுது, லைட் சேஞ்ச் ஆகிறதுன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரிமோட் ப்ரெஸ் பண்ண லைட் ஆன் அண்ட் ஆஃப் ஆகிறது பார்க்கலாம். ஒன் இஸ் ஆன் எல்இடி, இன்னொன்று ஆஃப் எல்இடி. ஸோ இந்த சர்க்யூட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், நம்ம எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு பல்ப் எடுத்திருக்கோம். இந்த லேம்பை இந்த சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த லேம்பை நம்ம எப்படி ரிமோட் யூஸ் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த லேம்ப் எடுத்திங்கன்னா எனி எலக்ட்ரிக்கல் அப்பாரட்டஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 வயர் இருக்கும். ஒன்று ஸ்பேஸ், இன்னொன்று நியூட்ரல். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம டேரெக்டாக நம்ம சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லேம்ப் எரியும். ஒரு ப்ளக் பாயிண்டில் கனெக்ட் பண்ணிங்கன்னா லேம்ப் எரியும், நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இதில் ஒரு சுவிட்சோ இல்லை ரிலேவோ எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 வயரில் ஒரு வயரை நம்ம கட் பண்ணணும். சப்ளை ஆஃப் பண்ணிவிட்டு 2 வயரில் ஒரு வயர், அது ப்ராபபிளி ஃபேஸாக இருந்தால் பெட்டர். ஒரு வயர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபேஸ் வயரை கட் பண்ணணும். ஒரு வயரை இப்படி கட் பண்ணிங்கன்னா நமக்கு 2 லீடு கிடைக்கும், 2 எண்டு கிடைக்கும். ஒரு வயரை கட் பண்ணும்போது நமக்கு 2 எண்டு கிடைக்கும். ஸோ அந்த 2 எண்டை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரிலேயில் நம்ம சால்ட்ரிங் பண்ணணும். இந்த ரிலேயில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் 2 எண்டை. இந்த ரிலேயில் 2 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 2 பாயிண்ட்ஸில் இந்த 2 வயரை கனெக்ட் பண்ண போகிறோம். இதுக்கு அடிஷ்னலாக நான் ஒரு வயர் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வயர் எடுத்துக்கிட்டோம். அந்த ரிலே பாயிண்ட்ஸில் ஜம்பர் 2 J2 அதில் அந்த 2 வயரை சால்டரிங் பண்ணுறோம். ஸோ இந்த 2 வயரை இந்த கட் பண்ண 2 வயர் கூட நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இது 230 வோல்ட் அப்படிங்கிறனால உங்களுக்கு ஒரு சூப்பர்வைசன் இல்லாமல், பக்கத்தில் ஆள் இல்லாமல் இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க வீட்டில். அப்படி பண்ணிங்கன்னா மெயின்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு தென் ஆன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. சுவிட்ச் ஆன் பண்ண போகிறோம். சுவிட்ச் ஆன் பண்ண உடனேயும் Q0 உள்ள எல்இடி மட்டும் எரியும். எஸ், இப்போ நான் ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த எல்இடி மாறிடுது, நீ பார்க்கலாம். ஸோ இந்த ரிமோட் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. ஸோ இந்த ரிமோட்டை யூஸ் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம் அண்ட் ரிமோட்டை யூஸ் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் சர்க்யூட் இஸ் ஒர்க்கிங் வெரி வெல். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள டிவி ரிமோட் யூஸ் பண்ணி எந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்னாலும் நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.